அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நமஸ்காரம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அன்பு பேசும் ஆன்மீகம் பற்றி. தயவு செய்து முழு பதிவையும் கவனமாக கேளுங்கள். இதன் முடிவில் உங்கள் மனம் நிச்சயம் அமைதியையும் நம்பிக்கையையும் உணரும். அன்பு என்பது சொல்லும் வார்த்தை மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அன்பு கலந்திருக்கும்போது அங்கே தெய்வத்தின் ஒளி நம் வழியாக பிறருக்கு பாயும். அன்பு கொடுக்கிறவன் எப்போதும் வறியவன் ஆக மாட்டான். அன்பு கொடுத்து கொண்டே அவர் பெருகுவார். ஏனெனில் அன்பு கொடுத்தால் மன அமைதி, நம்பிக்கை, மகிழ்ச்சி அவற்றை தெய்வம் நம் மனத்தில் விதைக்கும். வாழ்க்கையில் நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தால் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அன்பு பேசும் ஆன்மீகம் சொல்லும், அவர்களையும் அன்பால் சுற்றிவிடு, ஒரு நாள் அவர்கள் மாறுவார்கள். தெய்வம் நம்மை சோதிக்கும் போது அது தண்டனை அல்ல, அன்பை ஆழமாக உணரச் செய்யும் வழிதான். நீங்கள் இன்று ஒரு துன்பத்தில் இருந்தால் அந்த துன்பத்திலும் தெய்வத்தின் அருள் மறைந்திருக்கிறது. அன்பின் வழியாக அந்த அருளை உணர்ந்தால் அனைத்து பிரச்சனைகளும் சிறிதாகி விடும். ஒரு சிறிய பூவும் சூரியனிடம் தலை நிமிர்கிறது, அதற்கு ஒளி கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன். அதேபோல நாமும் தெய்வத்தின் அன்பை நோக்கி மனதை உயர்த்த வேண்டும். நம்பிக்கை, நன்றி, அன்பு இவை மூன்றும் இருந்தால் எந்த கனவும் முடியாதது இல்லை. தெய்வத்தின் அன்பு வழியாக வாழ்க்கையை நடத்துங்கள். மனதில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறருக்கு அன்பாக நடந்து கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் தெய்வம் உங்கள் அருகில் ஒரு ஒளி போல நிற்கிறது. அன்பு பேசும் ஆன்மீகம், அது ஒரு வழி, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு தெய்வீக உண்மை. அன்பை பேசி வாழுங்கள், அன்பை பகிருங்கள். அன்பே தெய்வம், தெய்வமே அன்பு. இது தான் இன்றைய பதிவு. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை முழுவதுமாக கேட்டு அன்பை பரப்புங்கள், அதுவே தெய்வத்தின் ஆசீர்வாதம். இந்த பதிவை அனைவருக்கும் பிடித்திருக்கும். நமது ஆதியே அந்தம் சேனலை தொட்டு தொடர்ந்து வாருங்கள். பல ஆன்மீக சத்துக்கள் நிறைந்த விஷயங்களை அனைவரும் பகிர்ந்து கொண்டு பேரார்ந்த வாழ்வில் வாழ்வோம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.